கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தலை அவருடைய வாழ்க்கை இணையர் அவர்களும் அவருடைய அன்பு மகன்களும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களும் 2ஆம் ஆண்டு நினைவேந்தலை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அரசியல் மாச்சரியங்கள், கட்சி மாச்சரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து திரு கேப்டன் விஜயகாந்த் என்கிற நல்ல குணம் கொண்ட, உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட அவருடைய நல் எண்ணத்திற்காகத்தான் தேர்தல் காலத்திலும் கூட எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களும், தமிழக அரசும், முன்னாள் முதலமைச்சரும், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான அரசியல் கட்சியுடைய தலைவர்களும் வருகை தந்து என் அன்புக்குரிய நண்பர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மலர்வளை வைத்து மரியாதை செய்வதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு வருகின்றிருக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனம் கொண்ட, ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட, தெரியாத விஷயங்களை வயதில் சிறியவராக இருந்தாலும் கூட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற தலைக்கணம் இல்லாத, ஆணவம் இல்லாத பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தன்னகத்தில் வைத்திருந்தாலும் மாற்று அரசியல் கட்சி தலைவர்களை மரியாதையோடும் மாண்போடும் அவர் நடந்து கொண்ட விதத்தை எண்ணி உண்மையிலேயே மெய்சிலிக்கிறது. அந்த வகையில் கேப்டன் அவர்கள் அவர் உருவாக்கிய கட்சி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறதோ இல்லையோ, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் அவர் மீது வைத்த மாறாத பற்றுதான் இப்போது மணி 12ஐ தாண்டுகிறது. நள்ளிரவில் இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களும், அனைத்து தரப்பு மக்களும் வருகை தந்து இப்படி வரிசை கட்டி நின்று அவருடைய திருவுருவச் சிலைக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகிற இந்த காட்சியை காணுகின்ற போது, வாழ்ந்தாலும் மறைந்தாலும் விஜயகாந்த் போன்ற மக்களின் அன்பை, இளைய தலைமுறையின் அன்பை, பொதுமக்களின் அன்பை, வயதில் மூத்தோரின் அன்பை, தாய்மார்களின் அன்பை பெறக்கூடிய ஒருவராக திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நாளைய தலைமுறை மனங்களில் விதைத்து சென்ற மகத்தான, நல்ல உள்ளம் படைத்த மகத்தான நடிகர் தான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் வெறும் திரைத்துறையின் நடிகர் மட்டுமல்ல, திரைப்பட சங்கத்தினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஏழை எளிய மனங்களை உணர்ந்து, மக்களின் விருப்பத்தை உணர்ந்து, மக்களுடைய உணர்வுகளுக்கு உணர்ந்து மதிப்பளிக்கக்கூடிய ஒருவர். பல லட்சக்கணக்கான கூட்டங்கள் வந்தபோதும் ஒத்த ஆளாக இறங்கி நின்று வேட்டியை மடித்து கட்டி தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தி, அவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்டி, பணிவு காட்ட வேண்டிய இடத்தில் பணிவு காட்டி, நற்பண்புகளை எடுத்து கூற வேண்டிய இடத்தில் நற்பண்புகளை எடுத்து கூறி ஒரு மகத்தான பேரியக்கமாக உருவாக்கி சென்ற அந்த தலைவனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரை பிரிந்து வாடும் அவருடைய வாழ்க்கை இணையர் அந்நியவர்களுக்கும், அவருடைய 2 புதல்வர்களுக்கும், அவருடைய மைத்திரர் சுதீஷ் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்ற தேமுதிக என்கிற அரசியல் பேரியக்கத்தின் அத்துணை தலைவர்களுக்கும், அரசியல் மாச்சரியங்களை கடந்து தமிழ்நாட்டின் உரிமை, தமிழர் வாழ்வுரிமை, உலக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளில் கைகோர்த்து தமிழக வாழ்வுரிமை கட்சி களமாடும். நாங்கள் எதிரும் முதிருமாக இருந்தபோதே என்எல்சியினுடைய வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கும், அவர்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்புக்கும், போராட்ட களத்திற்கு உங்கள் தொண்டர்களை அனுப்பி வையுங்கள் என்று நான் கேப்டன் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன். அப்போது நான் கேப்டன் அவர்களையும் தேமுதிகவும் கடுமையாக விமர்சனம் செய்த காலம். விமர்சனத்தை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே அருகாமையில் நின்று கொண்டிருக்கிற பண்ருட்டியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் சிவகோவிந்த் அவர்களையும், அவரோடு பல்லாயிரக்கணக்கான தேமுதிகவின் தொண்டர்களையும் அனுப்பி என்னுடைய தலைமையில் என்எல்சியினுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த மக்களின் உணர்வுகளுக்கும், விவசாயிகளின் உணர்வுகளுக்கும், தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கும், 13,000 தொழிலாளருடைய நிரந்தர உரிமைக்கும் என்னோடு தோள் கொடுத்து துணைகின்றவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அவருடைய கட்சியும். அதே அடிப்படையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் தமிழ் சமூகத்தின் உரிமை போராட்டத்தை நான் முன்னெடுக்கின்ற போது அருமை நண்பர் சுதீஷ் அவர்களும்
அந்நியார் அவர்களும் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் இன்றைக்கும் அனுப்பி வைத்து ஆதரவு நீட்டி வருகிறார். அந்த வகையில் ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மனிதரை நாம் இழந்தாலும் அவருடைய புகழும் அவர் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்பும் மாற்று அரசியல் கட்சிகளுக்கு மாற்று கருத்து உள்ளவர்களை விட மதிக்கின்ற மாண்புக்கும் என்றைக்கும் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய இடம் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து அவரை இழந்து வாழும் லட்சோப தொண்டர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.